தினமும் ஏன் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும்? பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பஞ்சாங்கம் அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஒரு புஸ்தகத்துக்கு பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பஞ்சாங்கம் வாங்கியாச்சா, இந்த வருஷம் பஞ்சாங்கம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால், பொதுவாக மக்கள் மத்தியில் பஞ்சாங்கம் அப்படின்னா அது ஒரு புக்குனுடைய பெயர் அப்படின்னு ஒரு அறிவு இருக்கு. பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை, என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், அப்படி நம்மளுக்கு தெரிவிக்கிறது தான் பஞ்சாங்கம். இந்த அஞ்சையும், பஞ்ச அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம், இந்த ஐந்தோட கூடியது தான் பஞ்சாங்கம். இந்த அஞ்சையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுன்னு இருந்தாளா அப்படின்னா, எல்லாருமே தெரிஞ்சுன்னு இருந்தா, இந்த பேப்பர்லாம் இப்பதானே கண்டுபிடிச்சா, சில 100 வருஷத்துக்கு முன்னாடி தானே பேப்பரே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எப்படி பஞ்சாங்கம் அப்படின்னா, எல்லாருக்கும் அறிவு, நிறைய அறிவு இருந்தது. வானவியல் சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, ஜோதிடம் தெரிஞ்சிருந்தது, அஸ்ட்ரானமின்னு சொல்றோமே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால எல்லாரும் ஆகாசத்தை பார்த்து, சந்திரன் இங்க இருக்காரா, சூரியன் இங்க இருக்காரா, இந்த நட்சத்திரம் இங்க இருக்கா அப்படிங்கிறத பார்த்தே இன்னைக்கு இந்த திதி, இந்த நட்சத்திரம், இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு நவமி, இன்னைக்கு பிரதம, இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம், இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம்னு அந்தந்த ஆகாசத்தை பார்த்தே எல்லாருமே கணிச்சுட்டு இருந்தா. எல்லாருக்குமே அந்த அறிவு இருந்தது. விசேஷமாக ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கு பஞ்சாங்கம் கணிப்பவர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தார் அரசாங்கத்தால. ராஜா மானியம் கொடுத்து அந்த மாதிரி பஞ்சாங்கம் கணிக்கிறவர்களை நியமிச்சிருந்தா அவளுக்கு அதுதான் வேலை. ஒவ்வொரு மாசம் முழுவதும் பஞ்சாங்கம் கணிக்கணும். கணிச்சு அன்றன்றைய தினம் இன்னைக்கு இந்த திதி, இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும், தெரிவிக்கணும். இப்படி பஞ்சாங்கத்தை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இதனால என்ன லாபம் நம்மளுக்கு அப்படின்னா, பஞ்சாங்கம்னு இந்த காலத்துல புஸ்தகங்கள் விற்கிறது. அதாவது பாம்பு பஞ்சாங்கம், மடத்து பஞ்சாங்கம், இப்படி பஞ்சாங்கங்கள், வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கம் இப்படின்னு பல பஞ்சாங்கங்கள் இருக்கு இல்லையா? அதை வாங்கி வெறுமை ஷோகேஸ் மாதிரி மாட்டிட்டு வெறுமை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரித்து படிக்கணும். குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் சண்டே, மண்டே, டியூஸ்டே தான் தெரியறதே தவிர ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தெரியறதில்லை. சித்திர, வைகாசி, ஆடி, ஆடி தெரியறதில்லை. ஜனவரி, பிப்ரவரி தான் தெரியறது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதனால நம்மளுக்கு என்ன லாபம்? ஒவ்வொரு நாளும் நாம் பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, இப்போ பார்த்து படிக்கணும், புஸ்தகத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை திறந்து படிக்கணும். அதுக்கு யாருக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறா. இல்லை, படிக்கிற அறிவு நம்மளுக்கு இல்லை. பஞ்சாங்கம் படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னு தெரியல, எந்த பக்கத்தை திறந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த நாள் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சியே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி பஞ்சாங்கம் படிக்க தெரியாதவாளுக்கெல்லாம் எப்படி இந்த பஞ்சாங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, அவளுக்கு இன்னைக்கு திதி என்ன, இந்த வாரம் என்ன, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு அவளுக்கு எப்படி நாம் சொல்லி கொடுப்பது, அந்த அறிவை எப்படி புகட்டுவது அப்படிங்கிறத யோசிச்சு, அதுக்காக தான் இந்த நாள் எப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி பஞ்சாங்கத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது சாஸ்திரம் சொல்றது, திதேஷ்ட ஸ்ரீஜமாப்னோதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா? இந்த நாள்ல நமக்கு இந்த வருமானம் வந்தது. வருமானம் அப்படின்னா பணத்தை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நல்லோர் சேர்க்கை, நல்ல அறிவை நாம் அடைவது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு லாபம்னு தான் பேரு, ஐஸ்வர்யம்னு தான் பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வரவானது இருக்கணும். அதுக்கு இந்த திதி, இன்றைய தினம் இந்த திதி, இன்னைக்கு பிரதம, இன்னைக்கு த்விதீய, இன்னைக்கு திருத்தீய,
பௌர்ணமி இன்னைக்கு அமாவாசைன்னு நாம் தெரிஞ்சின்றாலே அந்த லாபமானது இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி. இன்னைக்கு இந்த திதி அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபமானது கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்ய வர்தனம். இன்னைக்கு இந்த கிழமை, இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்றான், அதாவது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் கிரகத்தினுடைய கிழமை இன்னைக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாலே ஆயுஷ் விருத்தி ஆறுது. ஆயுஷ குறைக்கக்கூடியதான பல செயல்களை நாம் செஞ்சுட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே இருந்து. ஆனா நாம் 100 வயசை தாண்டி வாழணும்னு ஆசை மட்டும் படுறோம். யாராவது வேலைக்கு சாப்பிட்றோமா ஒழுங்கா? சூரிய உதிக்கரிச்ச முழிச்சுட்டு இருக்கோமா? ஆரோக்கியமான உணவு தான் நாம் சாப்பிட்றோமா? சரியான சமயத்துல தூங்கி சரியான சமயத்துல எழுந்துக்கிறோமா? நம்மளுடைய ஒழுக்க வழக்கம் இதுல பல குறைபாடுகள் இருக்கு. இதனாலதான் பழக்க வழக்கத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள்னாலதான் நம்மளுடைய ஆயுசு குறையிறதுன்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆசை இருக்கு நிறைய நாள் வாழணும்னு. அதுக்கு ஒரு உபாயம், இன்னைக்கு இந்த கிழமை, இந்த கிரகத்தினுடைய கிழமை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டாலே ஆயுசு விருத்தி ஆறுது. வாராத் ஆயுஷ்ய வர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம். நாம் கஷ்டத்தை அடையிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் செய்துள்ள பாபமே. அந்த பாபம் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு பல உபாயங்கள். அதுல இன்னைக்கு இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்னைக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சின்றாலே பாபம் நசிக்கிறது. நக்ஷத்ரா தரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம். இன்றைய தினம் யோகம் என்ன? யதிபாத யோகம் இன்னைக்கு அப்படின்னு அந்தந்த தினத்தினுடைய யோகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுனாலே ரோகம் வியாதி நிவர்த்தியாருது, வியாதி விலகிறது நம்ம விட்டு. யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி சியாத். நாம் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கக்கூடியதான செயலாற்றக்கூடியதான செயல் வெற்றி அடையணும் இல்லையா? இன்னைக்கு இந்த கரணம் தைத்தில கரணம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுனாலேயே நம்மளுடைய காரியமானது சித்தி அடையிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது. திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் கார்க சித்தி சியாத் பஞ்சாங்க பலமுத்தமம். இந்த பஞ்சாங்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கறதுனால தெரிஞ்சுக்கிறதுனால இப்பேற்பட்ட உயர்வான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய லாபம். ராமராமா.